Professor Satyvel Murugan, librarian. He is going to discuss with our mentor Satyanand sir, role of library and what is the role of library in IAC and NIRF ranking. Sir, library as a part of the council. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு சரி என்ன ஃபங்க்ஷனரிஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். இது வந்து லைப்ரரிஸ் வந்து ரேங்கிங்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. அதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்டிவாக கொண்டு வந்தீங்கன்னா. எப்படி பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன்ஸ் அண்ட் உங்களுடைய பேட்டன்ட் ஆர் கிராண்ட் எல்லாமே வந்து ஈவன் லைப்ரரியன்ஸால் அக்சஸ் பண்ண முடியும். அது உங்களுடைய கவர்மெண்ட் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் காலேஜ்னா இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸோ உங்களுடைய உங்களுடைய நேம்லேயே வந்து ஸ்கோபஸ் ஐடி இருக்கும். ஸோ ஸ்கோபஸில் நீங்கள் வந்து ஸ்கோபஸில் இல்லை வெப் ஆஃப் சயின்ஸ்லையோ நீங்கள் வந்து ஓவராலாக எவ்வளோ பேப்பர்ஸ் ஆர் எவ்வளோ பேட்டன்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டீங்கனாலே அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் பண்ணிடலாம். அதாவது இந்த NIRF ரேங்கிங்கில் அப்ளை பண்ணும்போது இத்தனை பேப்பர் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு ரஃப் கால்குலேஷன் வந்துச்சுனாலே அதை நீங்கள் வந்து அதாவது டேட்டா NIRF டேட்டா புல் பண்ணும்போதே ரஃபாகவே அதில் வந்துடும். உங்கள் ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்லேயே அது இருக்கும். பட் டேட்டா பேஸில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ் எல்லாமே சில இது என்ன பண்ணிருக்கலாம், உங்களுடைய நேமில் உங்களுடைய காலேஜ் நேம் வந்து அஃபிலியேட் ஆகிருக்கும். ஆனால் சில பேப்பர்ஸ் வந்து அஃபிலியேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மானிட்டர் பண்ணால் தான் அது முடியும். மானிட்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் ஆகாத உங்களுடைய பேப்பர்ஸ், அதாவது உங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸோட பேப்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்த பேப்பர்ஸாக இருந்தாலும் சரி, அஃபிலியேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கோபஸ்க்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம், நீங்கள் கம்யூனிகேட், அதாவது அதில் சேட் பாக்ஸ் சேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய அப்ளிகேஷனை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஈவன் ஃபேக்கல்ட்டி ஆர் லைப்ரரியன் நீங்கள் சேட் பாக்ஸில் நீங்கள் வந்து மெயில் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். ரெக்வஸ்ட் மெயில் ரெக்வஸ்ட்டும் கொடுக்கலாம், சேட் பாக்ஸ் ரெக்வஸ்ட்டும் கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கும்போது அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் ரேங்கிங் அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டி வரும். ஸோ இது NIRF பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பேட்டர்ன், பப்ளிஷிங் பேப்பர், இன் ஸ்கோபஸ் ஆர் வெப் ஆஃப் சயின்ஸ் ஆர் SCI இண்டெக்ஸ் எதுனாலும் சரி இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுங்கள் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு நிறையவே மோட்டிவேட் பண்ணுங்கள். ஃபேக்கல்ட்டிஸ்க்கு எப்படி மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா பேப்பர் பப்ளிஷிங் ஆர் ஒரு டிராஃப்டிங் ஒரு ஜேர்னலில், ஒரு ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸில் இம்பாக்ட் ஃபேக்டர் நல்ல இம்பாக்ட் ஃபேக்டர் உள்ள ஜேர்னலில் பப்ளிஷிங் பண்ணி கொண்டு வாங்க. அது பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சம் ஆர் இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா நல்ல இம்பாக்ட் ஃபேக்டர் உள்ள ஜேர்னல்ஸை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, அந்த ஃபேக்கல்ட்டி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எங்கே NIRF ரேங்கிங்கில் அதாவது சாதாரணமாக 0.7 0.8 அதாவது நார்மல் ஜேர்னல்ஸ்க்கு இருக்கிற மார்க்கை விட ஹை இம்பாக்ட் ஃபேக்டர் உள்ள ஜேர்னல்ஸ்க்கு 1.5 மார்க்ஸ் வந்து 1.5 டைம்ஸ் அதிகமாக வரும். ஸோ ஸ்கோரிங் லெவல் டிஃபர் ஆகும். உங்களுக்கு இந்த நான் சொல்கிற மார்க்லேருந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸ்கோரிங் லெவல் வந்து உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் ஜேர்னல்ஸில் ஹை இம்பாக்ட் ஃபேக்டர்